சொல்றாரு கொள்ளதான் கொள்ள அங்க லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க 100 லட்சம் லஞ்சம். அவரு சொல்றாரு இது யாராவது லஞ்சம் கேட்டா எனக்கு போன் பண்ணுங்கன்ட்டு. நான் போன் பண்றேன், எங்க நம்பர் சொல்லுங்கப்பா. அந்த அம்மா மையம் அப்படியே அவங்க வரைக்கும் நாங்க 5 மணிக்கு எடுத்துனாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணா அது கூலிக்கு ஆகாதுல. லிமிட்டோட அநியாயம் பண்ணு. அநியாயம் லஞ்சம் வாங்க இது. அதாவது தன்னுடைய சொந்த நிலத்துல பட்டாவில கொட்டாத ஆளுக்கு 200 300 லோடு. நம்ம பட்டா இந்த இருக்கு, என் பட்டா இருக்கு காமிக்கிறேன். அந்த பட்டாவில உள்ள ஆளுக்கு பெர்மிஷன் கேட்டா 2 லோடு 2 டிராக்டர். எங்கப்பா எவ்வளவு பெரிய அதிகாரி தாசில்தாரு கொள்ளதான் கொள்ள அங்க லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. 100 லட்சம் லஞ்சம். மண்ணி வைக்கிறது இந்த தாசில்தார் கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பிளான். அதாவது வந்துங்க பட்டா அதுல மனுவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க இதே இந்த பட்டாவை தவிர்த்து இதுல ஏதாவது முறைகேடு நடந்தா குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு எவனுமே அவன் பட்டாவில குட்டல, எல்லாமே வித்து விட்டாங்க. ஒரு லோடு 1500 ரூபாய் 200 ரூபாய்னு விக்கிறான். அந்த நல்ல மண் இருக்கு பாருங்க, அந்த அதிகமா பக்கம் அந்த மண்ணுல 200 லோடு கொடுக்குறான், 100 லோடு கொடுக்குறான். என்ன அவர்கிட்ட போய் கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது எங்களுக்கு தெரியும் சார், 200 லோடு 300 லோடு எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. எவனுமே பட்டா லேண்டு கொடுக்கல. இந்த என் பட்டாவை கொண்டு வரேன் காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இங்க வந்தியா? 2 லோடு 2 லோடு கேட்டீங்க? இல்லப்பா, நான் 76 லோடு கேட்டேன். சரி, 1 ஏக்கருக்கு மண் அடிக்கிறதுக்கு. சரி, 2 லோடு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு லோடு? என்னப்பா லோடு எவ்வளவு கேக்குறாங்க? அதாவது எங்க களிமண்ணுப்பா, களிமண் எங்க நிலத்துல போட்டு பயிர் நல்லா விளைவிக்கிறது நோக்கத்தோட நான் செய்யறேன். நான் இதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், எல்லா இதுல எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்ப அதுல அந்த களிமண்ணுங்கிறதுனால கொஞ்சம் விவசாயம் இன்னும் நல்லா வரும். அது இந்த இதுல யூரியாவை போட்டு பொட்டத்திரையா போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் களிமண் அடிக்கலாம்னு கேட்டேன். 1 ஏக்கருக்கு கொடுத்துருக்கேன். என் ஒய்ஃபு பேர்ல 1 ஏக்கருக்கு மனுக்கு இது இ பெட்டிஷன் போட்டு கொடுத்தாச்சு. இ பெட்டிஷன் வந்திருக்கு. நான் போய் காலையில போய் இவர்கிட்ட கேட்கிறேன், 2 லோடு தாங்க உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சார் என்ஜினியர் இப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க இவர்கிட்ட கேட்டா 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள இங்க தாசில்தார் வந்து பாருங்கடாப்ல. இந்த தாசில்தாரும் இல்ல, கலெக்டரும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல, ஏகப்பட்ட லஞ்சம்ங்க. இந்த மண்ணில தாசில்தார் கொள்ள எடுத்து கோடீஸ்வரங்க. இந்த என் பட்டாவை காமிக்கவா? பட்டாவை காமிக்கிறேங்க. பட்டா இல்லாதவனுக்கு 200 லோடு 300 லோடுங்க, பட்டா உள்ளவனுக்கு 2 லோடுங்க. அரேங்கப்பா, அரசு சொன்ன மாதிரி நடக்கலையா? அரசு சொன்னது மாதிரி எங்க நடக்கிறாங்க? அரசு அவரு சொல்றாரு இது யாராவது லஞ்சம் கேட்டா எனக்கு போன் பண்ணுங்கன்ட்டு. நான் போன் பண்றேன், எங்க நம்பர் சொல்லுங்கப்பா. யாரு சின்னமலர் பேர் யாரு? இந்த பேப்பர்ல ஏதோ வந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. சரி, அந்த நம்பரை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி என்ன விஷயம் அதெல்லாம் பண்றேன். கொஞ்சம் இருங்க, போன் எடுத்துட்டு வரேன். பிஸியா இருப்பாரு. போன் ரெக்கார்ட் ஆகும்ல, நாளைக்கு விவசாயிகள் கூட இருக்கு. கலெக்டர் கேட்பேன், எப்படியா 2 லோடு எனக்கு கொடுக்கலாம்ட்டு. ஹைகோர்ட்டுக்கு போட்டு இழுத்துப்பேன். யார்கிட்ட விளையாடியா? ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு யார் யாருக்கு பட்டா இல்லாதவனுக்கு போய் எப்படி 200 லோடு கொடுத்தா, பட்டா உள்ளவனுக்கு எப்படி 2 லோடு கொடுத்தா, அந்த சர்வே நம்பர்ல உள்ள இடத்துல போய் அது கொட்டிருக்கா, எல்லாத்தையும் நான் ஆர்டிஐல கேட்கிறேன். நான் இது இன்னைக்கு வாங்க வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறை இருக்கும் கூட்டத்துக்கு வாங்க. உங்க பேரு? என் பேரு ராதாகிருஷ்ணன், என் மனைவி பேரு வீரச்செல்வி. எந்த ஒரு எந்த இடத்துக்கு கேட்டியா? சூரங்கோட்டை குரூப். சரி, நன்றி. எப்படி இங்க வந்தீங்கன்னு எனக்கு ரொம்ப